ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு பிரேவ் சந்தோஷ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நோயிங் யுவர் டாஸ்க்கு நோயிங் யுவர் டேட்டா. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணுற டாஸ்க் என்ன டாஸ்க்கு, டேட்டா என்ன மேட்டருக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம மிஷின் லேர்னிங்கோட சக்ஸஸே நாட் வித் அல்காரிதம்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அது இல்லாமல் அந்த டேட்டாவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம நார்மலாக என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அப்புறம் அந்த டேட்டாவை எப்படிலாம் சப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கொஸ்டின் இருக்குது, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறோம், இப்போ டேட்டா என்ன உண்மையாலுமே என்ன டேட்டா இருக்குது, அதுக்கு எப்படி ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் எப்படி நம்ம டேட்டாவை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றது இதெல்லாம் வச்சு தான் நம்மக்குள்ளே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ரியல் டைமில் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணும்போது அந்த மாடல்ஸ்லாம் இது பண்ணுவாங்கள்ல, டேட்டா செட்ஸ்லாம் மேட்ச் ஆகாமல் இன்க்ளூட் த ஒய் கஸ்டமர்ஸ் லெஃப்ட். இப்போ நான் ஒரு கம்பெனி இருக்கேன், அந்த கம்பெனிலேருந்து கஸ்டமர்ஸ்லாம் போயிட்டே இருக்காங்க, எதுவுமே சேல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதில் எப்படி சேல் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ப்ராப்பராக போயிட்டே இருக்கும்போது தான் அக்யூரேசி இதெல்லாம் செக் பண்ணுறது இதாக இருக்கும். அப்போ தான் நம்ம கஸ்டமர் ஏன் வாங்கலன்னு தெரிஞ்சால் தானே அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க முடியும். அது மாதிரி அதேமாரி மேட்ச் த டேட்டா டு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த எதுக்கோசரம் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். அது எது மாதிரி டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னென்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, ஹவ் ஐ கலெக்டட் எனஃப் டு ரெஸ்பிரேட்டிவ் டேட்டா அப்படின்னா எதுக்கு நான் எப்படினாலும் நம்ம கலெக்ட் பண்ணுற போகிற டேட்டாவை அதை ஃபியூச்சர்ஸ் இர்ரெலவெண்ட்டாக இருக்கிறதோ ரெலவெண்ட்டாக இருக்கிறதோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா, அதுக்கு மேட்சாக தான் இருக்கா, ஒவ்வொரு இது சம்மந்தமே இல்லாத டேட்டாவை இன்னொரு இதில் டேட்டா வச்சுட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுல்ல. அது மாதிரி பார்க்குறது, அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, ரெக்ரெஷன் பண்ணுறது, கிளஸ்டரிங் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் நம்ம ஒரு டேட்டாவை மேட்ச் பண்ணி பார்க்க முடியுமே, எந்த ப்ராப்ளமுக்கு எதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிரெடிட் ஸ்கோரிங்னு சொல்லுவாங்க. இப்போ லோன் டைம்லாம் நம்ம பேன் கார்டை வச்சு இந்த ஸ்கோர் ஒன்று பில்ட் ஆகும். நம்ம லோன் ப்ராப்பராக பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற டைமில், ஏதாவது பே பண்ணலன்ற டைமில் அந்த கிரெடிட் ஸ்கோரிங்கிறது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், மைனஸில் போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ லோன் அப்ரூவ் பண்ணுறது, உனக்கு எப்படி லோன் தருவாங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் அந்த இதை வச்சு தான் தருவாங்களே. உனக்கு மேட்ச் ஆச்சு, இந்த லோனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த பர்சனுக்கு இவ்வளோ கிரெடிட் லிமிட் இருக்குது, இவனுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு மேட்ச் பண்ணி தான் உனக்கு அப்ரூவ்டே தருவாங்க. அதுமாரி தான் மேட்ச் பண்ணி பார்க்குறது. கீப்பிங் த பிக் பிக்சர் இன் த மைண்ட் அப்படின்னா எம்எல்1 ஒரு பார்ட் ஆஃப் லார்ஜர் சிஸ்டம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா டேட்டாவிலேருந்து மாடல் எவால்யூஷன், ரியல் வேர்ல்டு இம்பேக்ட். நம்ம டேட்டாவிலேருந்து என்ன மாடல் எடுத்துக்கிறோம், அதை எப்படி எவால்வ் பண்ணுறது, அது எப்படி ரியல் வேர்ல்டுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாடல்ஸோட அவுட்புட்டும் பிஸ்னஸ் ரிசர்ச் கோல்ஸும் ப்ராப்பராக மேட்சாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம வச்சு தான் ஒன்றுக்குள்ளே இறங்கி அதுக்கு ஒர்க் பண்ணவே முடியும். நெக்ஸ்ட்டு ஹவ் வில் மூவ் த இன்டகிரேட்டட் சிஸ்டம் இந்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்களே ரைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ். எக்ஸாம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மாடல் ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லுவாங்களே, ஹெல்த் கேர் டைம் இந்த டயாசிஸ் வருமா இல்லை அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் கேரில் போகிறது, ஆட்டோமேட்டிக்காக டிரைவிங் பண்ணுறது, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அந்த டிரைவிங் ஃபால்ஸ்லாம் ட்ரெயின் வருமா வராது, அந்த ஃப்ராக் இதுமாரி ப்ரிடிக்ஷன் டிரைவிங்லாம் இருக்கும்ல, அந்த ரிலேட்டடில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒய் பைத்தான், ஏன் நம்ம மிஷின் லேர்னிங்கில் பைத்தானில் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்றது பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நார்மலாகவே பைத்தானில் பவராக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சிம்பிளிசிட்டியாக இருக்கும். அதேமாரி அந்த சின்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஓவராக ஜாவா C++ மாதிரிலாம் இல்லை. ஆனால் சின்டாக்ஸ் பொறுத்தளவுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது ஜாவா C++ மாதிரி தான் இருக்கும். இது ஏஐ லைப்ரரிலாம் இன்பில்டாகவே கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி நம்ம பாப்புலர் லைப்ரரிஸ்ன்னு இதெல்லாம் மீன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்பை, பாண்டாஸு, மேட்லாப்பு, ஸ்கிரிப்ட்லேனு, ட்ரான்ஸ்ஃபார்மு, பைடார்ச்சு, இதெல்லாம் இருக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். நம்பை அப்படின்னா நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங்க்கு, பாண்டாஸ்னால் டேட்டா அனலிஸ்ட்டுக்கு,
மேட்லாப் அப்படின்னா விஷுவலேஷனுக்கு, மிஷின் லேர்னிங்க்குனா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர், பை சார்ட் இது மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஏன் பைத்தான் யூஸ் பண்ணுறோன்னு தெரியுதா? பைத்தானில் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இன்ட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா, இன்ட்ராக்டிவ் அண்ட் ஹைட்ரேஷனாக இருக்குது அப்படின்னா, நோட் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம விஷுவலேஷன் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம நோட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் புக் அப்படின்னா அது ஒரு கமாண்ட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது கீழேயே அந்த பர்டிகுலர் கோடுக்கான அவுட்புட் வந்து விஷுவலேஷனாக இருந்தால் அந்த டேட்டா கீழே வந்துடும். டெர்மினல்னால் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இப்போ யூஸருக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் வருது அப்படின்னா அதை நீங்கள் சின்டாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வர மாதிரி. இதுமாரி 2 பைத்தான் இருக்கும். ஐடியல் வந்து நோட் பேடு, நோட் புக் அது மாதிரி ஒன்று இருக்கும். இது ஏன் நம்ம மேட்ரு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக, அனாலிட்டிக்ஸாக இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு குயிக் ஐடியாஸ், விஷுவலேஷன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வரும். ஃபஸ்ட்டு மாதிரி ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா இன்டர்பிரட்டர் தான். ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற அவுட்புட் வருது, அவ்வளோதான். அதனால் நம்ம பைத்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரியல் டைம் வேட்லேயும் அதுதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா இன்டகிரேஷன், ரியல் அப்ளிகேஷன் அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு அந்த டிங்கர்னால் நம்ம நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் பிரேக் பண்ணுறது அப்படின்னா டிங்கர் வச்சுலாம் மேக் பண்ணலாம். இதே ஒரு வெப் ஆப்ஸ் அப்படின்னா நம்ம ஃப்ளாஸ்க்கு, டிஜாங்கோ அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். எம்எல்ல வந்துட்டு இது வந்து இன்டகிரேட் பண்ணி நம்ம மாடியூல்ஸை எக்ஸ்டெண்டிங் சிஸ்டமாகவும் யூஸ் பண்ண முடியும் பைத்தானை வச்சு. இண்டஸ்ட்ரி அடாப்டேஷன் அப்படின்னா பேங்கிங்கில், ஹெல்த் கேரில், ஆட்டோமேட்டிவில் இது எல்லாமே பேங்கிங்கில் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன்லையும், ஹெல்த் கேரில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும், ஆட்டோமேட்டிவில் அந்த டெஸ்ட்டில் யூஸர்ஸ் அந்த டிரைவிங் அதுமாரிலாம் இருக்கும்ல ஆட்டோமேஷன்ஸ், அதுமாரி யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிஜாங்கோவில் ஃப்ரேம் ஒர்க்காகவும் யூஸ் ஆகும், பேக் எண்டில் பைத்தானும் யூஸ் ஆகும். இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இது இன்டகிரேஷன் அண்ட் ரியல் அப்ளிகேஷன்ஸில் டிஜாங்கோ யூஸ் பண்ணுற பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிக்ட்லைன். அதில் வந்து அது ஸ்ட்ரிக்ட்லைன்னா என்ன அப்படின்னா இது ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. மிஷின் லேர்னிங்கு லைப்ரரி வந்து மிஷின் லேர்னிங்க்கு இது ஓப்பன் சோர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பேசிக்காக அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணலாம், இதெல்லாம் வளன்னு போகும். அதேமாதிரி ஃப்ரீ சோர்ஸு, டெவலப்மெண்ட், லார்ஜ் கம்யூனிட்டி, ஸ்டேட் எம்எல் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் என்ன ஸ்ட்ரிக்ட்லைன்னா ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி சிஸ்டம், அவ்வளோதான். இது வந்து மிஷின் லேர்னிங்காகவும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் யூ கேன் டூ வித் அப்படின்னா நீங்கள் என்ன இதில் பண்ண போகிற அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுவேன், ரெக்ரெஷன் பண்ணுவேன், கிளஸ்டரிங் பண்ணுவேன், அதுமாதிரி டைமண்ட் ரெடியூஷன், மாடுல் எவால்யூஷன் அதெல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுனா ஸ்பேன் டிடெக்ஷனு, டயாபிசிஸ்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறது. ரெக்ரெஷன் அப்படின்னா ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி வர்றது, அந்த ப்ரைஸு சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. கிளஸ்டரிங்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அதுமாரி கிளஸ்டர் பண்ணுறது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்து அதுலேருந்து ஒரு அவுட்புட் வரும்ல, அதுதான் ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை தான் கிளஸ்டரிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. சிம்பிளிஃபை த லார்ஜ் டேட்டாஸ் அப்படிங்கிற ரெடியூஷன். நிறைய டேட்டா இருக்குது, ஒரு 1000 டேட்டா வந்துட்டு ஒரு 100 டேட்டா கம்ப்ரெஷன் பண்ணி அதில் மெயின் பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த ரெடியூஷன். எவாலுவேஷன் அப்படின்னா அந்த ஒன்று பண்ணதை அதை எவாலுவேட் பண்ணுறது. இது எக்ஸாம்பிள் கிராஸ் செக் பண்ணுற மாதிரி. இது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இ-காமர்ஸ் கம்பெனிலாம் வந்துட்டு இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளஸ்டரிங்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன், இந்த ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கள்ல, பேஸ்ட் ஆன் த பர்ச்சேஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நம்மளுக்கு சஜஷன்ஸ் வரும். அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, கிளாஸிஃபையர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எதனால் இது வந்து பாப்புலராக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நம்பை, பாண்டாஸ், மேட்லாப்லேயும் ஒர்க் பண்ணலாம், எப்படி இன்க்ளூட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். லைட் வெயிட் அந்த எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸுக்கு வந்து டக்குன்னு லேர்ன் பண்ணிக்கலாம், அது மாதிரி தான் இருக்கும். க்ளீன் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்றது ஏபிஐயில் எப்படி ஃபிட்டு, ப்ரிடிக்ட், எவாலுவேட். நார்மலாக ஒன்று ஃபிட் பண்ணுற, வேல்யூ கொடுத்து அதை ப்ரிடிக்ட் பண்ணதை எவாலுவேட் பண்ணுற. எவாலுவேட்னு என்ன, கிராஸ் செக் பண்ணுறது. சப்போர்ட் த எக்ஸ்டென்ஸ் தான் ஆன்லைன் கம்யூனிட்டி அண்ட் டுட்டோரியல்ஸ். எக்ஸ்டென்டிவாக என்னென்ன இருக்கோ அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கும் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக அந்த ஹெல்த் கேர், அந்த டயாலிசிஸ் அதே மாதிரி தான் வரும். ஆட்டோமேட்டிக்கும் கம்பெனிஸில் சஜஷன் கொடுக்குறது. ஃபினான்ஸில் இந்த லோன் இது டிஃபால்ட்டாக ஃபால்ட் ட்ரெண்ட்ஸ் நடக்கும்ல டிரான்சாக்ஷன்ஸில், அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அதெல்லாமே எம்எல் பேஸ் பண்ணி தானே ஒர்க் ஆகும். இது ஒன்று.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் NumPy சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் தான் இந்த சிஎம்பிபி மேட்லாப்பு அந்த பைத்தன் நோட் புக் இது இன்டராக்டிவ் கோடிங்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம கமாண்ட் பேனில் யூஸ் பண்ணுறது வந்து பிஐபி இன்ஸ்டால் NumPy இது எல்லா பேருமே அப்படியே போட்டுட்டு இன்ஸ்டால்னு கொடுத்து ஒரு என்டர் அடித்தா அது இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி விண்டோஸில், இதே நம்ம அனகொண்டா இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் அதே தான். இருக்கிறத நோட் புக்கில் விண்டோஸில் இறக்கி இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகிடும். ரியல் டைம் எக்ஸாம்பிள்னால் மிஷின் லேர்னிங் அண்டு நாசா அதெல்லாம் வந்து அனகொண்டா தான் யூஸ் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து அனகொண்டா தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி மற்ற இதில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, மற்ற இதில் நம்மளுக்கு ரெக்யூப்மெண்ட் ஒவ்வொன்றும் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் எப்படி இன்ஸ்டாலேஷன் போகுது அப்படின்றது. எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ்ன்னு என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சேம் கான்செப்ட் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை வந்து எதுவும் கேதர் பண்ணிக்காதீங்க. இது வந்து எதனால் எக்ஸ்டர்னலாக இருக்குது அப்படின்றது மட்டும் பார்த்துக்குவாங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் த பைத்தான் டேட்டா சயின்ஸ் எக்கோசிஸ்டம் எனபிளிங் த டேட்டா ஹேண்டலிங் அனலைட்டிக் விஷுவலைசேஷன் அண்ட் மாடலிங் இருக்குல்ல, இதை மட்டும் பார்த்துக்குவாங்க. வேறு எதுவும் இது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, அந்த நோட் புக்கில் தான் அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, அது இன்ட்ராக்டிவாக இருக்கும். வெப் பேஸ்ட் என்வரான்மெண்ட்டு ஓவர் த 40 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பைத்தான் 6 அது மாதிரி. டேட்டா அனலிஸ்ட்டுக்கு விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு மிஷின் லேர்னிங் அதுமாரி பண்ணுறதுக்குலாம் இந்த நோட் புக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி கோடுக்கு இமேஜஸ்க்கு இதெல்லாமே அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த லைன் பை லைன் கொஞ்சம் செக் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவுட்புட் எப்படின்னா லைன் பை லைன் செக் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. அதே தான் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரன் டைமில் இன்ட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டும் காமன் தான். இது வந்து நம்ம ஒரு டைம் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் இதில் ஃபியூச்சர்னு சொல்கிற மாதிரி தான் சேம் கான்செப்டே தான். ஒவ்வொரு அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இன்னொரு அப்ளிகேஷன் வர மாதிரியே தான். ரியல் வேர்ல்டு யூஸில் வந்து எஜுகேஷனுக்கு, டேட்டா சயின்ஸுக்கு, மிஷின் லேர்னிங் ரிசர்ச்சுக்கெலாம் வந்து நோட் புக் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் அந்த டேட்டாஸ்லாம் செக் பண்ணுறது, பைத்தான் கோட்லேருந்து கிராஃப் விஷுவலைசேஷன் ரிசர்ச் இதெல்லாம் வந்து இதில் பண்ணோம் அப்படின்னம்னா நம்ம ஈஸியாக அந்த டைம்லேயே ரன் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ கிட்டப்லாம் லோட் பண்ணுறோம் அப்படின்ற டைமில். இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான். தேங்க்யூ.